ஓகே, சூப்பர். அப்போ இன்னைக்குடைய கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேத்து வந்து என்ன பார்த்தோம் நம்ம? நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? நேற்றுடைய கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, நாங்க எஸ்டர்டே வந்து ட்ரேடிங் சைக்காலஜி பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, ஓகே, அது சம்பந்தமான விஷயங்கள், பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, இப்போ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படி சொன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங். அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக கிளாஸ்க்கு வரக்கூடிய பெரும்பாலானவங்க வந்து ஒரு பிகினர்ஸாக இருக்காங்க. சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னு சொன்னால், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே வந்து இன்னைக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஆரம்ப பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, சரி இதை பற்றியான ஒரு கிளாஸ் அறிமுகம் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணதில் வந்து யாருக்கும் சிரமம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கிளாஸ் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்க்ல வந்து ஜெரோதாவுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் அது. ஓகே, அந்த லிங்கை வச்சு நீங்கள் ஜெரோதால என்ன பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நான் ஆரம்ப கிளாஸஸ் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து யார்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யார் வந்து கம்மியான சார்ஜஸ் வாங்குறாங்களோ, கமிஷன்ஸ் வாங்குறாங்களோ, அவங்க கிட்ட தான் ஓப்பன் பண்ணணும். அவங்கள தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், கம்மியான சார்ஜஸ் வாங்கக்கூடியவங்கள வி ஆர் காலிங் தம் டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா, கம்மியான சார்ஜ் வாங்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ்? யார் யாரும் சொல்லியிருந்தேன். ஜீரோதா ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏஞ்சலு, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, இவங்கெல்லாம் வந்து டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ். ஓகேங்களா? இவங்க கிட்ட நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இவங்க கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க, நான் கொடுத்துருக்கிற லிங்கை வச்சு. இல்லை அக்கௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஓகே. மற்றபடி எனக்கு இப்போ ஐஐஎஃப்எல்லையும் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் அவங்க டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ் இல்லை. சரிங்களா? நிறைய சார்ஜஸ் பண்ணுறதுனால நான் அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் ஓப்பன் பண்ணும்போது சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ ஓப்பன் பண்ணும்போது சேர்த்து குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேணாம். அவங்கலாம் வந்து நெறைய சார்ஜஸ் பண்றாங்க. இந்த 4ல ஏதோ ஒண்ணு. இப்ப நான் ஏன் Zerodha உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, ஏன்னா நான் யூஸ் பண்றேன். இன்னைக்கு கிளாஸும் அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்காக வந்து ஏஞ்சல் தப்பானது அப்படின்லாம் அர்த்தம் இல்ல. நான் யூஸ் பண்றனால உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஏஞ்சல், அப்ஸ்டாக், க்ரோ யூஸ் பண்ணாலும் ஒண்ணும் தப்பில்ல. சரிங்களா? இப்ப அப்ஸ்டாக், க்ரோலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மாரி தான். இப்ப Samsung, Vivo, Oppo இது மாரி இருக்கு. இப்ப Samsung யூஸ் பண்ணவங்கனால Vivo யூஸ் பண்ண முடியாது. Vivo யூஸ் பண்றவங்களால Oppo யூஸ் பண்ண முடியாது. இல்ல Oppo யூஸ் பண்றவங்களால வந்து Apple, iPhone யூஸ் பண்ண அந்த மாரிலாம் எதுவும் இல்லல்ல. பேசிக் ஃபீச்சர்ஸ் ஒண்ணு தான். சின்ன சின்னதா என்ன இருக்கும், சில இருக்கக்கூடிய பேசிக் செட்டிங்ஸ் மட்டும் உள்ள மாறிருது. மத்தபடி எல்லாமே வந்து ஒரு 2 நாள் நீங்க பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு பழக்கமாயிரும். இல்ல இதுவரைக்கும் எனக்கு அக்கவுண்ட் இல்லன்னா, Zerodhaல தயவு செஞ்சு என்ன பண்ணிக்கோங்க, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐ ஓப்பன்ட் லாங் பேக் 2009 இன் ரிலையன்ஸ். வேணாம், அதெல்லாம் வேணாம். 2009ல இந்த ரிலையன்ஸ்லாம் வந்து வேணாம். நீங்க வந்து Zerodhaல இன்னைக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் வந்து இது Zerodha இல்ல, என்கிட்ட Groww, Upstock, Angel இது இருக்குங்கிறவங்க மட்டும் அத யூஸ் பண்ணுங்க. இல்ல இப்போ அத தாண்டி மத்த எதுவா இருந்தாலும் நீங்க Zerodha அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அத வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ வந்து நம்ம Zerodhaவுடைய அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, அதுல பேசிக்கா வந்து நம்மகிட்ட என்ன கேட்பாங்க? பான் கார்டுடைய டீட்டெயில்ஸு, ஆதாருடைய டீட்டெயில்ஸு, அதே மாரி நம்முடைய பான்லயும், ஆதார்லயும் பேர்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்புறம் வந்து ஒரு ரூ. 200 ரூ. 250 சார்ஜஸ் எதுவும் கேட்பாங்கன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ Zerodhaல ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க Zerodhaன்னு தேடக்கூடாது. அவங்களுடைய அப்ளிகேஷன் நேம் வந்து கைட் அப்படின்னு இருக்கும்.
ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க கைட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி தான் ஜீரோதான்னு இருக்காது. கைட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த கைட் அப்ளிகேஷன் மொபைல்ல வச்சுட்டு தான் நம்ம மேஜரா நம்முடைய ட்ரேடிங் எல்லாம் நம்ம பண்ண போறோம். இப்போ அந்த ஆப்க்குள்ள போம்போது ஒரு நார்மலான ஒரு லாகின் வித் பயோமெட்ரிக் மெத்தட் தான் இருக்கும். நம்முடைய சில முக்கியமான ஆப்ஸ்லலாம். உதாரணமா ஜிபே, ஃபோன்பேலலாம் இருக்கா இல்லையா? ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன். அது வந்து இந்த கைட் ஆப்ல இருக்குது. இப்போ செக்யூரிட்டி கன்சர்ன பொறுத்தவரைக்கும் இந்தியா எவ்வளவோ பரவால்ல. இப்ப மலேசியால இங்க நான் வந்து பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணேன். பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு, அன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் போம்போது அந்த கார்ட குடுக்குறேன். கார்டு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்வைப் இல்ல. அந்த டச் பண்ணி பேமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மெஷின்ல டச் பண்ணிட்டு ஸ்வைப் பண்றது இல்ல. டச் பண்றான் டக்குன்னு பேமெண்ட் போயிருச்சு. ஒரு செக்யூரிட்டி கோடு, ஏதாவது எனக்கு ஓடிபி அந்த மாரி வரணும்ல, அது மாரி வரவே இல்ல. ஓ! அப்பதான் நான் பார்த்தேன். என்னடா இது இன்கேஸ் நம்ம கையிலேருந்து ஆமா. டேப் பண்ணி குடுக்குறது. ஏன்னா இன்கேஸ் வந்து நம்ம கையிலேருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா, யார் வேணா கொண்டு போய் யூஸ் பண்ணலாமே அப்டின்ட்டு, அப்ப இன்னைக்கு தான் கொண்டு போய் பேங்க்ல குடுத்து, இந்த டச் அண்ட் பே சிஸ்டமே எனக்கு வேணாம். நீங்க அத வந்து எனக்கு அத குளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி, அத வாங்கிட்டு வந்தேன். இல்லன்னா யார் வேணாலும் போயிட்டு பண்ணலாம் போல இருக்கு, கார்டு தொலைஞ்சுட்டா. இப்போ செக்யூரிட்டி கன்சர்ன்ங்கிறது இந்தியால ஒரு வகையில அத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்? செக்யூரிட்டி இஷ்யூ ஒண்ணு இன்னைக்கு வந்து பயோமெட்ரிக் மூலியமா தான் எல்லா ஆப்ஸ்லயும் போற மாரி இருக்கு. அது மாரி உள்ள போனதுக்கப்புறம் இந்த மாரி என்ன ஆகும்? ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். 5 முக்கியமான இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இந்த 5 முக்கியமான இன்டர்ஃபேஸஸ் தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட்ச் லிஸ்ட். வாட்ச் லிஸ்ட்ல நம்ம ஸ் அ கை ஏதாவது ட்ரேடிங் வியூ ஆப்ல வச்சிருக்கிற மாரி பேஜஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பேஜ் நம்பர் 1, பேஜ் 2, பேஜ் ஸ்டாக் அதான் பேஜ் 4, 5, 6ன்ட்டு எவ்வளோ பேஜ் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரேடிங் வியூல கூட உங்களுக்கு 2 பேஜஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஓப்பன் பண்ண முடியும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எத்தன பேஜஸ் வேணாலும் வச்சு எதுக்கு இத்தன பேஜஸ்னா, ஒரு ஒரு பேஜ்ல வந்து நீங்க ஆ ஸ்கேனர் மெத்தட்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்ல செக்டார் மெத்தட்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ வேற மெத்தட்லேருந்து எடுக்கக்கூடிய டிடிஎம்சிலேருந்து இன்னொன்னு வந்து 50 இந்த மாரி வச்சுக்கலாம். இப்போ நீங்க நார்மலா அப்சர்வ் பண்றதுக்காக வேண்டி வேணுங்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் ஒரு 10, 50 ஸ்டாக்ஸையும் இங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகே. சரி. இப்ப நீங்க எடுத்து வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உதாரணமா எஸ்சிஐ ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. இது வாங்கணும்னு நினைச்சு என்ன பண்றீங்க? ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க. எனக்கு வந்து 100 எஸ்சிஐ ஸ்டாக்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரூ. 260.25 260.25 இருக்குது. ஆனா, அந்த ஆர்டர் பண்ணக்கூடிய கேப்ல அது வந்து என்ன ஆயிருச்சு? 261க்கு போயிருச்சுன்னு வைங்களேன். அந்த ஆர்டர் வந்து இந்த ஓப்பன் அப்படிங்கிற ஃபேஸ்ல தான் இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆர்டர்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. அப்படியே இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்சிஐ அப்படிங்கிற ஆர்டர் இங்க வந்து அப்படியே காமிச்சுட்டே இருக்கும். நீங்க 100 ஸ்டாக் பிளேஸ் பண்ணீங்க. இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா நீங்க ரூ. 260 ரூ. 25 கேட்டீங்க. அது 261க்கு போயிருச்சு. ஓகே. இப்ப இன்கேஸ் 260.25க்கு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? இங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது என்ன காமிக்கும்? எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு காமிக்கும். அது எக்ஸிக்யூட் ஆகாத வரைக்கும், அதாவது எக்ஸிக்யூட்டட்னா வாங்கிட்டோம் அப்படிங்கிறத காமிக்கும். வாங்காத வரைக்கும் ஓப்பன்லயே தான் நின்னுடும். ஓகே. இப்ப இன்கேஸ் வந்து நீங்க 260.25க்கு ஆர்டர் பண்றீங்க. 261, 62, 63 அப்படின்ட்டு மேல ஏறிட்டு தான் இருக்கே தவிர, கீழ வரமாட்டேங்குது. ஓகே. மேல ஏறுது. ஆனா கீழ வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றது? நீங்க 3 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஆர்டர் வந்து ஒண்ணு எக்ஸிக்யூட் ஆயிரும், இல்லன்னா குளோஸ் ஆயிரும். அவ்வளோதான். இந்த ரேட்டுக்கு வந்தா எக்ஸிக்யூட் ஆயிரும். இல்லன்னா அந்த ஆர்டர் குளோஸ் ஆயிரும். நாளைக்கு திரும்ப நீங்க வாங்கணும். சரியா? சரி பக்கத்துல இந்த ஜிடிடி இருக்கே அது என்ன சார்? அப்படின்னா, இப்ப நான் என்ன சொன்னேன் 3:30 மணி வரைக்கும் அது பார்க்கும். 3:30 மணி வரைக்குள்ள இந்த பிரைஸ் வந்தா எக்ஸிக்யூட் ஆகும். இல்லன்னா அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிரும்னு சொன்னேன்ல. ஆனா ஜிடிடி மூலியமா நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க 3:30 மணி ஆனாலும் அந்த ஆர்டர் குளோஸ் ஆகாது. எத்தன நாள் ஆனாலும் அந்த ஆர்டர் வந்து ஓப்பன்லயே தான் இருக்கும். இந்த பிரைஸ் வர வரைக்கும் அது ஓப்பன்லயே தான் இருந்துட்டு இருக்கும். எதுக்கு இந்த மாரி ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு டைம்ல வந்து எல்லா இடங்கள்லயும் இன்டர்நெட் கிடைக்காது. சரிங்களா? அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்டர்நெட் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. இப்ப சென்னைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஆகுது. அந்த 6, 7 மணி நேரத்துல வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த மாரியான நேரங்கள்ல ஜிடிடி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டா, நமக்கு நெட் இல்லனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கு அது தேவைப்படுறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு ட்ரெயின்ல போனா கூட என்ன கிடைச்சிருது, நெட்வொர்க் கிடைச்சிருது.
அ ஒரு ஆன் தி வே கிடைக்கலனா கூட ஏதாவது சின்னதா ஒரு ஸ்டேஷன் வந்தா கூட நமக்கு இன்னைக்கு இன்டர்நெட் கிடைச்சிருது. அப்படிதானே? அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சிச்சுவேஷன் இருக்கு. இன்னைக்கு ஜிடிடி பெருசா தேவைப்படுறதில்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க சொன்னா, பாஸ்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னது? இந்த பாஸ்கெட்ன்னு சொல்லியிருக்கு. எஸ்ஐபின்னு சொல்லியிருக்கு. எஸ்ஐபின்னா உங்களுக்கு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல நடத்திட்டேன். அதாவது மாசம் மாசம் ஒரு 100, 200, 500 இந்த மாரி போடுறது தான் வந்து எஸ்ஐபி. அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் இல்ல. நீங்க ஸ்டாக்ஸ்லயும் பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பாஸ்கெட் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். பாஸ்கெட்னா நம்ம கூடன்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. இப்ப இந்த பாஸ்கெட்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்ப பாருங்க என் பையன் பேர்ல நான் ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த பாஸ்கெட்ல வந்து சில ஸ்டாக்ஸ நான் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2, 3 ஸ்டாக்ஸ் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன ஆர்டர் வந்து ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, மந்த்லி ஷெட்யூல் ஒவ்வொரு மாசம் 10ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு இந்த பாஸ்கெட்ல இருக்கக்கூடிய 4 ஸ்டாக்ஸ நீ வாங்கிரு அப்படின்ட்டு நான் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அததான் பாஸ்கெட்ன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணும்? அப்ளிகேஷன் மாசம் மாசம் ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதி 9:30 மணிக்கு உதாரணமா வந்து இந்த 4 ஸ்டாக்ஸ்ல ஒண்ணொண்ணு நான் ரூ. 1000க்கு வாங்கு அப்படின்னு சொல்றேன்னு வையுங்களேன். ரூ. 1000க்கு இந்த ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு வாங்க முடியுமோ அது வாங்கிரும். ஆட்டோமேட்டிக்காவே அது வாங்கிரும். நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் என்ன பண்ண தேவையில்ல. அத பிளேஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஓகே. இப்ப மந்த்லி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த மாரியான ஒரு பாஸ்கெட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நமக்கு வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ காமிக்கும். இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கியிருக்கீங்க. உதாரணமா எஸ்சிஐ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கும். எஸ்சிஐ பொசிஷன் அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கும். இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆ இன்னைக்கு காமிச்சுட்டுருக்கும். இன்னைக்கு வந்து ரூ. 260 25 பைசாக்கு நீங்க வாங்குனீங்க. 100 ஸ்டாக் வாங்குனீங்க. நீங்க வாங்குனதுக்கப்புறம் ரூ. 2 ஏறியிருக்கு. அப்ப 100 ஸ்டாக்கு உங்களுக்கு ரூ. 200 லாபம்னு காமிச்சுட்டுருக்கும். இதே அடுத்த நாள், நாளைக்கு நாளான்னைக்கு மார்க்கெட் கிடையாது. திங்கட்கிழமை என்ன ஆயிரும்? இங்க ஹோல்டிங்ஸ் இடத்துக்கு வந்துரும். ஓகே. இப்ப வாங்குன அன்னைக்கு பொசிஷன்ல இருக்கும். அடுத்த நாள் என்ன ஆயிரும்னு சொன்னா ஹோல்டிங்ஸ்க்கு வந்துரும். இதுதான் போர்ட்ஃபோலியோவுடைய பேஜ்ல நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியது. சரி போர்ட்ஃபோலியோக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்ஸ். பிட்ஸ்ங்கிறது இது ஐபிஓ நம்ம அப்ளை பண்றது. இப்ப ஐபிஓ பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா, எந்தெந்த ஐபிஓ ஓப்பன்ல இருக்குங்கிறத காமிக்கும். எந்த டேட்லேருந்து எந்த டேட் ஓப்பனா இருக்கு அப்படிங்கிறதையும் அது காமிக்கும். சரிங்களா? எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அது ஓப்பனா இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? அது வந்து காமிக்கும். இப்போ பாருங்க HVAX டெக்னாலஜிஸ் லிமிடெட். இது வந்து எஸ்எம்இ ஆப்பா? ஆமா. எஸ்எம்இ ஐபிஓவா? ஆமா. எஸ்எம்இன்னு சொல்லி பக்கத்திலேயே இருக்கு. ஓகே. எஸ்எம்இன்னு சொல்லி என்ன இருக்கு? பக்கத்தில இருக்கு. என்ன பிரைஸ் ரேஞ்ச்? அதுவும் இங்க இருக்குது. அப்ப எஸ்எம்இ வந்து இப்போ ஆரம்பத்தில அப்ளை பண்ண வேணாம்னு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ண வேண்டியது ஈஸி ப்ராசஸ் தான். இல்ல நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது இந்த அப்ளைடுன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கு. அதுல இருக்கும். இப்ப பாருங்க ஏற்கனவே நான் அப்ளை பண்ண ஐபிஓஸ் என்னென்ன இருக்கு. KRN, WCIL, PNGJL, டாலின்ஸ், HDBL, காலா. இப்ப இந்த KRNலாம் வந்து பாருங்க இங்க ஏதாவது எஸ்எம்இன்னு சொல்லி இருக்கா? இப்ப நான் ஏற்கனவே இத அப்ளை பண்ணதுடைய இமேஜ் இது. இதுல எதுவுமே எஸ்எம்இ இருக்காது. ஏன்னா நான் எஸ்எம்இ பண்ண மாட்டேன். அதுக்காக ஏன் பண்ண மாட்டோம் அப்டிங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். இப்ப சப்மிட்டட்னா சப்மிட்டட். ஒன் கேஸ் அலார்ட் ஆயிருந்தா அலார்ட்டட்ன்னு வரும். இல்லன்னா நாட் அலார்ட்டட். அலார்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு வந்துரும். சரியா? ஓகே. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ ஐபிஓக்கு பக்கத்துல கவர்ன்மென்ட் செக்யூரிட்டீஸ்ன்னு இருக்கா. இதுல வந்து கடன் பத்திரங்கள் 91 டே, 182 டே T பில், 364 T பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசினுடைய கடன் பத்திரங்கள் டைரக்ட்டா வட்டியுடன் சம்மந்தப்பட்டது. நம்ம வாங்கக்கூடாது. இப்ப நீங்க ஐபிஓக்கு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க காமிக்கும் பாருங்க. எஸ்எம்இ ஐபிஓவா? அப்போ வந்து ஹை ரிஸ்க். திஸ் ஸ்டாக் வில் ட்ரேட் வித் எ லாட் சைஸ் ஆஃப் 300 ஷேர்ஸ் இன் தி எஸ்எம்இ செக்மென்ட். 300 குவான்டிட்டி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்குது. ஓகே. இந்த டேட்குள்ள அப்ளை பண்ணுங்க. அ நீங்க எந்த டைப்ல வருவீங்கன்னா, இதுல வருவீங்க. இஷ்யூ சைஸ் இது. டிஸ்கவுண்ட் இருக்கான்னா இல்ல. லாட் சைஸ் இது. ஆஃபர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? எப்போ எண்ட் ஆகுது? எப்போ அலாட்மென்ட் நடக்குது? எப்போ லிஸ்ட் ஆகுதுங்கிற டீட்டெயில் என்ன பண்ணியிருப்பாங்க? அங்கேயே குடுத்துருப்பாங்க. எப்போ உங்களுடைய டிமேட்க்கு வரும்? இல்ல எப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் வரும்? எப்போ எல்லாமே முடியுங்கிறது அவங்க டீட்டெயிலா இங்க குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளஸ்ட்டா ஐபிஓக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணிட்டான். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க சொன்னா, இந்த பேங்க்குக்கு போய் அலையணும். இல்லைங்களா? எப்படி இன்னைக்கு வந்து பணம் போடணும், பணம் எடுக்கணும்னா, ஒரு காலத்துல பேங்க்குக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா, இன்னைக்கு வந்து 2மே மெஷின்ல. பணம் போடுறதுக்கு மெஷின் வந்துருச்சு, எடுக்கிறதுக்கு மெஷின் வந்துருச்சு.
நம்ம பேங்க்ல போனா அங்க எப்படி நடந்துக்குவாங்க? என்னமோ அவங்க வீட்ல வந்து நம்ம பிச்சை எடுக்க வந்த மாரி நடந்துக்குவாங்களா இல்லையா? மூஞ்சிய காமிப்பானுங்க. இப்ப இங்க மலேசியால அது ஒரு ப்ளஸ். மலேசியால என்ன ஆகுதுன்னா, பேங்க் போயிட்டு நம்ப ஆ ஒரு டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்றோம். அதே மாரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்றோம்னா, உடனே மெயிலுக்கு வந்து ஒரு மெயிலுக்கு வந்து ஒரு நம்முடைய Gmailக்கு வந்து ஒரு மெயில் வருது. நீங்க வந்து இப்படி விசிட் பண்ணீங்களே, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்க உங்கட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? 1 டூ 5 வந்து உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல காமிங்கன்னு மெசேஜ் வரும். நம்ம அத ரிப்ளை பண்ணலாம். நம்ம ஊர்ல வந்து அந்த மூஞ்சிய காமிக்கிற மாரிலாம் இங்க இல்ல. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி இன்னைக்கு பேங்க் போயிருந்தேன். அந்த பொண்ணு நம்மகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசும். என்னடா நம்மகிட்ட ஒரு பொண்ணு சிரிச்சு பேசுதே அப்படின்ட்டுலாம் நம்ம ஆச்சரியப்பட்டுருக்கோம். ஆனா கடைசியில பார்த்தா மெயில் வருது. இப்படி உங்களுடைய ரிப்ளை பண்ணுங்கன்ட்டு. அப்ப அதுக்காக தான் அந்த பொண்ணு வந்து நம்ம மூஞ்சிய காமிச்சுட்டா, அ நம்மள பத்தி ஏதாவது ரிவ்யூ பண்ணிருவாரோன்ட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்ட்டு அப்பதான் புரிஞ்சுச்சு. ஓகே. கொஞ்ச நேரம் அத தப்பா நெனச்சுட்டேன். நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்து யார்றா சிரிச்சு பேச போறான்? புதுசா இருக்கேன்ட்டு. இப்ப எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு காலத்துல அந்த மாரி ஐபிஓவும் பெருசா உள்ள போயி, அத அப்ளை பண்ணி, அவங்க கிட்ட திட்டு வாங்கி, அது அந்த மாரிலாம் இல்ல. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை நம்ம ஃபோன்லயே உட்காந்து பண்ற மாரி வந்துருச்சு. நான் சொல்றது வந்து ஒரு 2005க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகள். ஆனா, இன்னைக்கு எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதே மாரி சிம்ப்ளிஃபை பண்ணிட்டாங்க, யுபிஐ பொறுத்தவரைக்கும். ஆனா, ஒரு விஷயம் இந்தியால முன்னாடி சொன்ன மாரி செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்ப்ளிஃபை ஆயிருச்சு. யுபிஐ பேமெண்ட்லாம் இன்னைக்கு உட்காந்த இடத்துல இருந்தே தௌசண்ட்ஸ், லேக்ஸ்லாம் என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியிற மாரி தானே இன்னைக்கு நிலைமைகள் இருக்குது. அந்த வகையில ஐபிஓ அப்ளை பண்றதுங்கிறது ரொம்ப லேசு. நான் வந்து முன்னாடி ஒரு கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். நம்மகிட்ட ஒரு அமௌண்ட்டு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொன்னா, அத வந்து மார்க்கெட்ல டைரக்ட்டா ஈக்விட்டில போடுறோம். ஒரு ஷார்ட் டைம்க்கு இருக்குன்னா, ஐபிஓல நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாம். ஏன்னா, ஐபிஓல இன்கேஸ் அலாட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு லாபம் கிடைக்கும். இல்லன்னா அசல் அமௌண்ட் வந்துரும். அதனால ஐபிஓங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்போ நம்ப போர்ட்ஃபோலியோ பிட்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏவி 8405ங்கிறது ஒரு பெர்சனல் டீட்டெயில் அக்கவுண்ட் செட்டிங்ஸ் மாரி தான். நீங்க பாருங்க, இப்ப என்னுடைய பேர் அது டீட்டெயிலா காமிக்கும். என்னுடைய டிமேட் நம்பரு, மெயில் ஐடி. பிரைவசி மோட ஆன் பண்ணிட்டா இங்க ஃபண்டு கிண்டு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. விசிபிளா இருக்காது. அத ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்க முடியும். இப்ப அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபண்டு டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா இதுக்குள்ள போணும். ஆப் கோட்னா என்ன? ப்ரொஃபைல்னா என்ன? செட்டிங்ஸ் இத பத்திலாம் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபண்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கும் உங்ககிட்ட எவ்வளோ அவைலபிள் மார்ஜின் இருக்கு. இந்த மார்ஜின் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈக்விட்டீஸ் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ரூ. 50,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஆட் ஃபண்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபண்டு உள்ள வரும். அதாவது இந்த அக்கவுண்ட்க்கு வரும். இல்ல எனக்கு 40,000லேருந்து இப்போ 20,000 வெளிய எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வித்ட்ரா கிளிக் பண்ணீங்கன்னா பணம் வெளிய வந்துரும். இப்ப இது ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறது எவ்ரிடே மார்னிங் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? அதுக்கப்புறம் நீங்க உள்ள பணம் போட்டீங்கன்னா, பே இன்ல காமிக்கும். பணம் வெளிய எடுத்தீங்கன்னா, பே அவுட்ல காமிக்கும். ஓகேங்களா? ஸ்பேன்லாம் ஒண்ணும் தேவையில்ல. டெலிவரி மார்ஜின் அப்படிங்கிறது, சில நேரங்கள்ல வந்து நம்ம திங்கட்கிழமை வாங்குற ஸ்டாக்க செவ்வாய்க்கிழமைக்கு வித்தோம்னா, அந்த அமௌண்ட் இங்க டெலிவரி மார்ஜின்ல காமிக்கும். உதாரணமா ரூ. 40,000 அது இங்க டெலிவரி மார்ஜின்ல காமிக்கும். நீங்க அடுத்த நாள் கழிச்சு டே ஆஃப்டர் டுமாரோ ஓகே திங்கட்கிழமை வாங்கி செவ்வாய்க்கிழமை வித்தீங்கன்னா இங்க காமிக்கும். அது உங்களால யூஸ் பண்ண முடியாது. புதன்கிழமை என்ன ஆயிரும்? அது இந்த இடத்துக்கு வந்துரும். ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்தது மத்தபடி பெருசா எதுவும் வேற எதுவும் நமக்கு இங்க இதுல தேவைப்படாது. அதே மாரி நீங்க இந்த வியூ ஸ்டேட்மென்ட்ல காமிச்சீங்கன்னா, உங்களுக்கு எதுல மூலியமா பணம் வந்துச்சு, எதுல வெளிய போச்சு அதெல்லாம் இருக்கும். இப்ப இந்த கிரீன் கலர்ல கிரெடிட் இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டாக்ஸ வித்து பணமாக்கியிருக்கீங்க. இந்த ரெட் கலர்ல டெபிட்ன்னு சொல்லி இருந்துச்சா, அத வந்து நீங்க வெளிய அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த 1534 அப்படிங்கிறது 1534 அப்படிங்கிறது என்னது? உங்களுடைய புரோக்கர் சார்ஜ். அவ்வளோதான். நீங்க வாங்கும்போது அவங்க சார்ஜ் பண்றதே இல்ல. விக்கும்போது மட்டும் என்ன பண்றாங்க, இவ்வளோ தான் அவங்க சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ வேல்யூல ஸ்டாக் வித்தாலும் சரி, இவ்வளோ தான் சார்ஜ் பண்றாங்க. ஓகே. சரி இப்போ வந்து நீங்க அமௌண்ட்ட வந்து வித்ட்ரா பண்ணணும். அப்போ வந்து இந்த அமௌண்ட்ங்கிற இடத்துல போயிட்டு ஒரு 10,000 அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, சரி பணத்த போடுறதுக்கு. ஓகே. ஆட் ஃபண்டுன்னு குடுத்து பணத்த ஒரு ரூ. 10,000 நீங்க வந்து ஸ்டாக்ஸ் அந்த டிமேட் அக்கவுண்ட்குள்ள கொண்டு வரணும்னா, நீங்க 10,000 பிளேஸ் பண்றீங்க. எந்த உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இல்ல இன்னொரு பேங்க்கையும் நீங்க ஆட் பண்ணணும்னு நெனச்சா, மேனேஜ் பேங்க் அக்கவுண்ட். ஓகே. சரி அடுத்தது யுபிஐ மூலமாவா, கூகுள் பே மூலியமாவா, நெட் பேங்கிங் எது மூலியமா பணத்த உள்ள கொண்டு வரலாமோ, அது மாரி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
ஓகே. சரி வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வித்ட்ரா பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. ரெகுலர் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்படின்ட்டு. ரெகுலர்னா என்ன? இப்போ நீங்க மத்தியானம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்ட பார்ப்போம். இன்ஸ்டன்ட்னா என்ன? உடனே என்னுடைய அக்கவுண்ட்க்கு பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் வரணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? இன்ஸ்டன்ட்ல வந்து நான் பே பண் இன்ஸ்டன்ட்ல நான் வித்ட்ரா பண்ணுவேன். இன்ஸ்டன்ட்டுடைய மேக்ஸிமம் லிமிட் 1,00,000. இப்ப நான் ஒரு ரூ. 10,000 வெளிய எடுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ட்ல எடுத்தேன்னு வைங்களேன், உடனே ஒரு 20 செகண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துரும். ஆனா, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நீங்க காலையில 9 மணிலேருந்து ஈவினிங் 4:00 வரைக்கும் தான் எடுக்க முடியும். இப்ப 5 மணிக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுது. இப்போ உங்களால இன்ஸ்டன்ட்ட யூஸ் பண்ண முடியுமானா? முடியாது. இன்ஸ்டன்ட்ட யூஸ் பண்ண முடியாது. நீங்க ரெகுலர் தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது நீங்க ஈவினிங் 5 மணிக்கு போட்டாலும் சரி, இல்ல ஈவினிங் 7 மணிக்கு போட்டாலும் சரி, அடுத்த நாள் காலையில 3 மணி, 4 மணிக்கு தான் உங்களுடைய அக்கவுண்ட்க்கு வரும். அவசரத்துக்கு அது எடுக்க முடியாது. இல்லையா? 5 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் என்ன ஆயிரும்? அந்த ரெகுலர் ப்ராசஸ் மூலியமா அதுக்கப்புறம் தான் உங்களால பணம் எடுக்க முடியும். ஓகே. சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரீசென்ட் வித்ட்ராவல்ல வந்து இந்த ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும், நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்க? எவ்வளோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ எடுத்திருக்கீங்க? அந்த டீட்டெயில்ஸ் காமிக்கும். இப்ப இன்னைக்கு ரூ. 5,000 அந்த டேட்ல 30,000 அதுக்கு முன்னாடி ரூ. 5,000ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? அது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தோமா இல்லையா? ஆப் கோட் அப்படின்ட்டு. இந்த ஆப் கோட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி 6 டிஜிட் நம்பர் வரும். ஒரு உடைய கிளாஸ் நடத்தும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த சென்சிபிள் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போம்போது ஆப் கோடு கேட்டுச்சா இல்லையா? அது இங்க வந்து அடுக்கும். சரிங்களா? இங்க வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி, அத வந்து அந்த வெப்சைட்ல போட்டோம்னா, நம்ம என்ட்ரி உள்ள போயிரலாம். அதுக்கப்புறம் ஆப் கோட் பார்த்தாச்சு. ப்ரொஃபைல்ங்கிறது என்னுடைய பேசிக்கான ப்ரொஃபைல் தான். நம்மளோடது தான். பேரு, அப்ப என்னுடைய டிமேட் அக்கவுண்ட் உடைய ஷார்ட் நம்பரு, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி மாத்தணும்னா இங்க மாத்திக்கலாம். சப்போர்ட் கோட் அப்டின்னா இங்க வியூன்னு சொல்லி இருக்கா? வியூ பண்ணீங்கன்னா ஒரு 4 நம்பர் காமிக்கும். 1, 2, 3, 4. இந்த சப்போர்ட் கோட் எதுக்குன்னா, நாளைக்கு நீங்க கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த சப்போர்ட் கோட் கேட்கும். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து இந்த சப்போர்ட் கோட போட்டீங்கன்னா தான் கஸ்டமர் கேரோட கனெக்ட் ஆகும். இல்லனா கனெக்ட் ஆகாது. ஓகே. ஏன்னா ஒரு காலத்துல வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ரொம்ப தொல்ல குடுத்துட்டே இருப்பாங்கன்ட்டு, இப்ப இந்த மாரி என்ன பண்ட்டாங்க, ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வச்சுட்டாங்க. சும்மா சும்மா யாரும் போடக்கூடாது. இல்ல வந்து சம்மந்தம் இல்லாதவங்க பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே. இப்போ என்னுடைய மெயில் ஐடி, என்னுடைய ஃபோன் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட், என்னுடைய பான் கார்டு லாஸ்ட் 4 நம்பரு, இப்ப என்னுடைய டிமேட் அக்கவுண்டுடைய முழு டீட்டெயில்ஸ் இங்க இருக்கும். என்னுடைய இந்த பேங்க் கனெக்ட் ஆயிருக்கு. எந்த செக்மென்ட்ல நான் பண்ண முடியும்? என்எஸ்சி, பிஎஸ்சி, மியூச்சுவல் ஃபண்ட் இதுதான். என்னாலயே எஃப்&ஓ பண்ண முடியாது. ஏன்னா, நான் அந்த ஆப்ஷனே நான் எடுக்கல. அந்த எஃப்&ஓவும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 6 மாசத்தோட வந்து காமிக்கணும். இப்ப நெறைய ரூல்ஸ் வந்துருச்சு அதுல. உங்களுக்கு எஃப்&ஓ பண்ண தெரியுங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அந்த மாரி நெறைய பேர் பணத்த விடுறாங்கன்ட்டு செபி வந்து அந்த ரூல்ஸ் என்ன ஆயிருச்சு, கொஞ்சம் வந்து ஆ கடினமாக்கிருச்சு. அதுக்கடுத்து டிமேட் அத்தாரைசேஷன் டிடிபிஐ பொறுத்தவரைக்கும், இது ஜென்ரலா நீங்க வந்து ஒரு ஸ்டாக்க விக்கணும்னு வைங்களேன், இப்ப டெய்லி என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு 3 ஓடிபிய வந்து நீங்க இன்புட்டா நீங்க குடுக்கணும். ஓகே. ஒரு வெப்சைட்குள்ள போவோம். அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க ஒரு ஓடிபி எடுப்பீங்க. அந்த ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டதுக்கு 3 ஓடிபி வரும். அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவ்வளோ சிரமம் இருக்கக்கூடாதுன்னா, டிடிபிஐக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஆப்ஷன வந்து ஹைட் பண்ணிரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அது என்ன பண்ணும்னா, ஒரு ரூ. 150 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி கேட்கும். அத பே பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஓடிபி உடைய தொல்ல உங்களுக்கு இருக்காது. டைரக்ட்டா என்ன பண்ணலாம், நீங்க வந்து டெய்லி வந்து ஓடிபி தொல்லை இல்லாம பையிங், செல்லிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? செட்டிங்ஸ். ப்ரொஃபைல் முடிச்சு செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ங்கிறது பொதுவா அப்ளிகேஷனுடைய செட்டிங்ஸ் தான். டார்க் மோடு, நோட்டிஃபிகேஷன் அந்த மாரி பேசிக்கான செட்டிங்ஸ் தான். எல்லா அப்ளிகேஷன்லயும் இருக்கிற மாரியான செட்டிங்ஸ் தான். சரி இப்ப பையிங், செல்லிங் முக்கியமா நமக்கு வேணும். பை பண்ணும்போது, செல் பண்ணும்போது. இப்ப எஸ்சிஐ இருக்கு. எஸ்சிஐல பை பண்ணும்போது 2 பாக்ஸ் இருக்கும். பைனா, செல். பை பண்ணணும்னா இந்த பாக்ஸ் ப்ளூ கலரு, செல் பண்ணணும்னா ரெட் கலர் பாக்ஸ். ஓகே. சரி. இப்போ இதுல வந்து பை உடைய ஆப்ஷன் நீங்க குடுக்குறீங்கன்னா, நீங்க எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க? ஓகே. இங்க இத காமிக்கும். எனக்கு வந்து 100 குவான்டிட்டி வேணும். ஓகேவா? 100 குவான்டிட்டி 100 ஸ்டாக் வேணும். அப்போ பிரைஸ் வந்து இந்த பிரைஸ் தானா? ஆமா. இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆமா. இன்ட்ராடேவா? இல்ல. இதெல்லாம் ஆஃப்ல தான் இருக்கும். நம்ம தேவையில்லாம ஆன் பண்ணிறக்கூடாது. ஸ்டாப் லாஸ் இதுவும் ஆஃப்ல தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்ல. பாருங்க ஜிடிடி நான் சொன்னேன்ல. ஜிடிடி ஆர்டர் மாரி பிளேஸ் பண்ணணுமான்னு கேட்கும். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இப்ப நீங்க 100 ஸ்டாக்கு இந்த பிரைஸ்ல வாங்க அப்படின்னு சொன்னா, டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இங்க காமிக்கும். சார்ஜஸ் வந்து எவ்வளோ? கவர்ன்மென்ட் சார்ஜஸ், புரோக்கர் எல்லாம் சேர்த்து இங்க காமிக்கும். டேப் டூ பை பண்ணீங்கன்னா பை ஆயிரும். ஓகே. அதே மாரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா,
இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செல் பண்ணணுமா? 100 ஸ்டாக்ஸ்ல 50 விக்கணும், 70 விக்கணும், 100 விக்கணும்னா, அது இங்க போடலாம். எந்த பிரைஸ்ல விக்கணும் அதை இங்க டைப் பண்ணிட்டு, நீங்க வந்து டேப் டூ செல் போட்டீங்கன்னு சொன்னா செல் ஆயிரும். ஓகேவா? சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வந்து நீங்க பையிங், செல்லிங் பண்ணும்போது உங்களுக்கு 3 மெயில் வரும். ஓகேங்களா? 3 மெயில் வரும். ஒரு மெயில்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ஸ்டாக் வாங்குனீங்க? எவ்வளோ வாங்குனீங்க? எவ்வளோ பிரைஸ்ல வாங்குனீங்க? அதோடைய டோட்டல் வேல்யூ என்ன? அதுக்கு அடுத்தது எந்த ஸ்டாக்க வித்தீங்க? ஓகே. எவ்வளோ ரேட்ல வித்தீங்க? அதோடைய டோட்டல் வேல்யூ என்ன? இதெல்லாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? பையிங், செல்லிங் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒண்ணா உங்களுக்கு காமிச்சு, அதுக்கேத்த மாரி டாக்ஸஸ் எடுக்கும். இப்ப என்னென்ன மாதிரியான டாக்ஸஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பே இன், பே அவுட் ஆப்ளிகேஷன். உங்களுடைய பணம் போனது வந்தது. டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் புரோக்கரேஜ். இந்த அமௌண்ட் தான் நமக்கு டாக்ஸபிள் வேல்யூ ஆஃப் புரோக்கரேஜ். எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு ஒண்ணு பிடிப்பாங்க. கிளியரிங் சார்ஜஸ் அப்படிங்கிறதுல இந்த ஜிஎஸ்டி வந்துரும். இங்க ஜிஎஸ்டி இருக்கு பாருங்க. ஓகே. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இது ஜிஎஸ்டி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். எல்லாமே ஒண்ணுதான். அது ஸ்டேட்க்கு போறது ஒண்ணு, சென்ட்ரலுக்கு போறது ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான். வேற எதுவும் இல்ல. அதுக்கடுத்து இந்த எஸ்டிடி. இதுதான் வந்து கொஞ்சம் ஹெவியான டாக்ஸ். கவர்மெண்ட் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல அதுவும் இன்கிரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகே. இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த இதுல தான் அதிகமா போகுது. ஏன்னா, இது டைரக்ட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும். 2வது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இத வந்து ஸ்டேட்டோட சேர்ந்து ஆ ஸ்டேட்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உதாரணமா வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸ்ல வந்து 41%. அதாவது கவர்மெண்ட்க்கு வந்து ரூ. 100 கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதுல ரூ. 41 வந்து ஸ்டேட்டோட ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டேட்டோட ஷேர் பண்ணணும். மீதி ரூ. 51 சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கும். ஓகே. ஆனா இந்த எஸ்டிடி மூலியமா போற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த எஸ்டிடி அமௌண்ட்ல 100% வந்து யாருக்கு தான்? சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான். ஓகே. அதனால இது என்ன பண்றாங்க, அப்பப்போ இத ஏத்தி விட்டுறாங்க. அது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் சிரமம் தான். கவர்மெண்ட்க்கு அது புரிய மாட்டேங்குது. ஆ ஆனா அத அப்பப்போ ஏத்திட்டு தான் இருக்காங்க. அப்புறம் செபி டர்ன் ஓவர் ஃபீ, ஸ்டாம்ப் டியூட்டி. இந்த ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது இது ஸ்டேட் கவர்மெண்ட் போகும். ஓகேங்களா? ஆனா ஃபிக்ஸ் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இது அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த டாக்ஸஸ்லாம் வந்து டிஃபால்ட்டா நீங்க எந்த புரோக்கர்ஸ் கிட்ட போனாலும் இந்த டாக்ஸஸ்ங்கிறது டிஃபால்ட்டா அவங்க எடுத்துருவாங்க. ஓகே. அப்ப நான் என்னோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வேல்யூ 86,750 ஃபண்ட் வந்திருக்கு. ஆனா, இங்க எத்தன காமிப்பாங்க? 86,955. தோராயமா வந்து ஒரு ரூ. 200 என்ன ஆயிருச்சு? டாக்ஸஸ்ல போயிருச்சு. இத தாண்டி ஜீரோதாவுடைய அந்த ரூ. 16 ரூ. 15 84 பைசா ஏதோ இருந்துச்சுல்ல, ரூ. 16 ரவுண்டா வச்சுக்கோங்க. ரூ. 16 ஜீரோதாக்கு போகும். அப்ப இதெல்லாம் வந்து டாக்ஸஸ்ல அதே மாரி சார்ஜஸ்ல இது டிஃபால்ட்டா போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸ் இருக்கு. கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 2 இருக்குது. ஒண்ணு வந்து ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். இன்னொன்னு லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. உதாரணமா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ரூ. 100 வாங்குறீங்க. ரூ. 100 வாங்கி அத ரூ. 105 வித்துறீங்க. உங்களுடைய ப்ராஃபிட் வந்து ரூ. 5. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1000 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா ரூ. 5000. இப்ப இந்த ரூ. 5000ல இந்த சார்ஜஸ்லாம் போக வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னா, கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிடிப்பாங்க. ஆனா இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய இந்த மாரிலாம் பிடிக்க மாட்டாங்க. அது நம்முடைய வருமானத்துல சேர்ந்துரும். வருமானத்துல சேர்ந்துரும்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுடைய வருமானம் வந்து ரூ. 4,00,000 வரைக்கும் இருந்தா உங்களுக்கு என்ன கிடையாது? டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? 4க்கு கீழ இருந்தா எதுவுமே கிடையாது. 4ல இருந்து ரூ. 6,00,000 வரைக்கும் இருந்தா 5%. 6ல இருந்து 8 வரைக்கும் இருந்தா 10% அந்த மாரி கவர்ன்மெண்ட் ஸ்லாப் பிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி ரூ. 14,00,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸம்ப்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். 4 வரைக்கும் நீங்க கட்டவே தேவையில்ல. 14 வரைக்கும் என்னன்னு சொன்னா நீங்க கிளைம் பண்ணணும். எக்ஸம்ப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணணும். சரிங்களா? எக்ஸம்ப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளைம் பண்ணணும். அப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆ இப்ப நீங்க ரூ. 100 வாங்குறீங்க இன்னைக்கு, ரூ. 105 விக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஷார்ட் டெர்ம்ல கிடைக்குதா? ஷார்ட் டெர்ம்ங்கிறது 1 வருஷத்துக்கு கம்மியா. அப்ப அதுக்கு வந்து ஒரு 20% வந்து கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் இருக்கும். லாங் டெர்ம் ஒரு 1 வருஷத்துக்கு மேல 1 1/2 வருஷம் கழிச்சு விக்கிறீங்க அப்படின்னா, அப்போ 15% வந்து கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். முன்னாடி சொன்ன மாரி இது வந்து எல்லாரும் கட்டணும்னு அவசியம் இல்ல. யாருடைய வருமானம் ரூ. 4,00,000 மேல போகுதோ அவங்க கட்டணும்.
இன்னைக்கு வந்து 14,00,000 வரைக்கும் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கவர்மெண்ட் குடுத்துட்டாங்க. அதனால இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்ல. பணக்காரங்க இருப்பாங்கல்ல, உதாரணமா ஐடில வேலை செய்றாரு. அவருக்கு வந்து மாசம் ரூ. 1,00,000 வருமானம் வருது. அதே மாரி ஸ்டாக்ஸ்ல வந்து மாசம் ஒரு 20,000 வருமானம் வருதுன்னா, அப்போ அந்த டாக்ஸ் ஸ்லாப்க்கு கீழ சம்திங் வரும். நம்ம வந்து எல்லாம் மிடில் கிளாஸ் தானே. பெருசா நம்ம அதாவது சரி இன்ஃபார்மல் செக்டார்ல தான் இருக்கோம். இன்ஃபார்மல் செக்டார பொறுத்தவரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க வந்து டாக்ஸ் கட்டுறது இல்ல. ஓகே. இப்போ ஆ திருநெல்வேலியில நான் 2 வருஷம் இருக்கும்போது, அங்க ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை இருக்கு. ஓகே. அந்த பிரியாணி கடையில பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 தேக்ஷா இருக்கும். பெரிய, பெரிய தேக்ஷா. ஒரு சின்ன 10க்கு 20 அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? அந்த கடையில 4 தேக்ஷா இறக்குவாங்க. நான் கணக்கு போட்டு பார்த்தா, எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு மாசம் வந்து ரூ. 10,00,000 வருமானம் வந்துரும். ஆனா, அவங்கலாம் வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து வெளியில காமிக்கிறது இல்லல்ல. அதனால அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க. இப்போ ஜென்ரலா வந்து கவர்ன்மென்ட் சேலரி வாங்கக்கூடியவங்க, ஐடி சேலரி வாங்கக்கூடியவங்க, இதெல்லாம் வந்து விசிபிளா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸு, அந்த டாக்ஸு, இந்த டாக்ஸ்ன்னு சொல்லி பிரச்சனை வரும். பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. சில நேரங்கள்ல கவர்ன்மென்ட் அப்படிப்பட்டவங்களுக்கு சில சலுகைகளும் குடுக்குறாங்க. டாக்ஸ வந்து டிஸ்க்ளோஸ் பண்றவங்களுக்கு சலுகைகளும் குடுக்குறாங்க. ஆனா 14,00,000 நம்முடைய யாருடைய இன்கமும் பெருசா தாண்டாது. இப்படி தாண்டுச்சுன்னா ஒரு 2 பேர் அப்படிதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்முடைய கிளாஸ்ல இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இதெல்லாம் வந்து பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். நான் போடக்கூடிய அமௌண்ட் வந்து எங்கெங்க போகுது, எப்படி எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து ரெகுலரா அப்சர்வ் பண்ணணும். அதே மாரி வந்து நீங்க சொன்னது எத்தன பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, Zerodhaவ எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணீங்கன்னா பழகிரும். நார்மலா மத்த அப்ளிகேஷன்ஸ் மாரி தான். ஓகே. நார்மலா ஆரம்பத்துல ஒரு அப்ளிகேஷன் நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி பழகிக்கும். அந்த மாரி தான் இந்த Zerodhaவுடைய அப்ளிகேஷனும். ஆரம்பத்துல இப்போ கொஞ்சம் கஷ்டமா அல்லது புரியாத மாரி தெரிஞ்சாலும், நீங்க பாக்க பாக்க என்ன ஆயிரும், அது வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அது பழகிரும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. சரி, அக்கவுண்ட் ஹேண்ட்லிங் சம்மந்தமா நம்முடைய கிளாஸ் இவ்வளோதான். நாளைக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு. சப்போஸ் இஃப் வி டூ ஒன்லி ஷேர் ட்ரேடிங் அண்ட் இஃப் இஸ் வித்தின் இட் எக்ஸம்ஷன் லிமிட், we need to show capital gain and adjust it against our exempted income below 14 lakhs and file. அதாவது உங்களுடைய பான் கார்டு கனெக்ட் ஆயிருக்கனால டேட்டா உங்களுக்கு டிஃபால்ட்டா அங்க போயிரும். இதோட இன்கம் என்ன அப்படிங்கிறது. அப்போ வந்து ரூ. 4,00,000 கீழ இருந்துச்சுன்னா, நீங்க அத காமிக்க வேண்டிய தேவையில்ல. ரூ. 4,00,000 மேல போகுது அப்படின்னா, அப்போ நீங்க வந்து எக்ஸம்ப்ஷன்ஸ் காமிக்கணும். எக்ஸம்ப்ஷன்ஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணா தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லன்னா அவன் திரும்ப புடிச்சுக்குவான். நெறைய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அது தெரியறதில்ல. எக்ஸம்ப்ஷன்ஸ் வாங்கலாம். அதாவது எந்த மாரி அப்டின்னா, இப்போ இந்த மாரி ரூ. 14,00,000 இப்போ இருக்கு. முன்னாடிலாம் அப்படி இல்ல. முன்னாடி 5,00,000மோ, 6,00,000 தான் இருந்துச்சு. ஆனா, நீங்க ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஆ கடன் வாங்கியிருக்கீங்க. பேங்க்ல கட்டிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அந்த கடன காமிச்சு நீங்க எக்ஸம்ப்ஷன் வாங்கலாம். நெறைய கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அது தெரியாது. எங்க பெரியம்மாவே வந்து ரயில்வேல இருந்தாங்க. அவங்களே பல வருஷம் கட்டிட்டு இருந்தாங்க டாக்ஸ. ஆக்சுவலி அவங்க வீடு கட்டும்போது பேங்க் லோன் வாங்கியிருந்தாங்க. அத காமிச்சது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது எக்ஸம்ப்ஷன்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா அத என்ன பண்ணிட்டாங்க, தவற விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்ப சில நேரங்கள்ல வந்து நம்ம பான் கார்ட் மூலியமா டீட்டெயில்ஸ் போகும். இல்லன்னா அவங்க வந்து உன்ன வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கதவு தட்டிலாம் நம்ம டீட்டெயிலா ஒண்ணும் கேட்க போறதில்ல. இல்ல தோண்டி எடுத்து நம்மள வந்து ஆப்படிக்கணும் அப்படின்லாம் நினைக்க போறதில்ல. ஓகே. அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் எனிமீஸ்க்கு தான் பண்ணுவாங்க. நம்ம சாதாரணமா காமன் பப்ளிக் தானே. நமக்கு அந்த மாரிலாம் இல்ல. இன்கேஸ் தோணுச்சுன்னா நம்ம வந்து பண்ணணும். I have equity in a Reliance long back and I am able to transfer Demat account to Zerodha. Is there any option or any இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா இதுவரைக்கும் நான் பண்ணதில்ல. ஓகே. அந்த மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுவரைக்கும் நான் பண்ணதில்ல. நீங்க Zerodhaல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கல்ல, அவங்க கஸ்டமர் கேர் அடிச்சு இத கேட்டு பாருங்க. எனக்கு வந்து வேற ஒரு டிமேட்ல வந்து இது ஸ்டாக்ஸ் இருக்குது. அத நான் Zerodhaக்கு என்னால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டு பாருங்க. ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நமக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. ஷரியா பிரின்சிபல்ஸ் பார்ட் 2. அத வந்து நம்ம மண்டே அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். மண்டே அன்னைக்கு அந்த பார்த்துட்டோம்னு சொன்னா நம்முடைய தியரி எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிகல்ஸ் ஆரம்பிப்போம். ஓகே. பிராக்டிகல்ஸ் வந்து ஆரம்பத்துல நான் செஞ்சு காமிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க அத செஞ்சு காமிக்கணும். அத எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். தியரிலாம் முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். பிராக்டிகல்ஸும் இதே டைம் தான். நம்ம வந்து ரியல் மார்க்கெட் டைம்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து செத்த டேட்டாவ எடுத்து தானே வந்து நம்ம பண்ண போறோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிராக்டிகல்ஸ்லாம் அந்த
மார்க்கெட் டைம்லயே உட்காரணுங்கிறதுலாம் அவசியம் இல்ல நம்ம. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, நல்லது. டவுட் இருந்தா நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல கேட்கலாம். ஷல் ஐ வில் கிளாரிஃபை யூ. நாளைக்கு மண்டேவுடைய கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஷரியாவுடைய கிளாஸ் அது. அது வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. நீங்க மிஸ் பண்ணிடாம பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, மண்டே மீட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க் யூ. ஹேப்பி வீக்கெண்ட்.